ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சோபன் பிரசாத் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா தூக்குதலை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான். சரி எப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் போட போகிறேன். எப்படி பண்ணலாம் என்னங்கிறத இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டூகெதரை வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டூகெதரை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க, கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னாலுமே உங்களால் டூகெதர் லைவை ஆன் பண்ண முடியாது. என்ன பண்ணுறோம் எப்படிங்கிறத கரெக்டாக ப்ரொசீஜர் படி பார்த்துக்குங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம யூடியூப்பை வந்து ஆன் பண்ணிக்க போகிறோம், ஓகேவா? யூடியூப் ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா, இந்த ப்ளஸ் குறி இருக்கா, அந்த ப்ளஸ் குறியை தொடணும். தொட்டோடனே இப்போ லைவில் இருக்கா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கா, இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குங்க பாருங்கள். வீடியோ ஷார்ட்ஸு லைவ் போஸ்ட்னு இருக்கா. இதில் இப்போ ஒரு வேளை இப்போ வீடியோவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாற்றி லைவ்னு வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ லைவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துடணும். இப்போ இந்த லைவுங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், பாகுபலி 2 இஸ் லைவ் பப்ளிக் செலக்ட் அடிக்கேட்டுன்னு இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல். ஸோ அதனால் அவரோட ஐடி இருக்குது. உங்கள் பேர் இப்போ யார் லைவ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ அவங்களோட ஐடி இங்கே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்த வந்து நம்ம தொட்டுக்கணும், ஓகேவா? இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடாதீங்க, இந்த இடத்த தொட்டுக்கணும், சரியா? இதை கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள், பாகுபலி 2 சொல்லிட்டு 3 இந்த இது வந்து சேனலோட பேர். இங்கே கீழே வந்து டைட்டில் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து டைட்டில் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து டைட்டில் கொடுக்குறேன், சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டைட்டில் வந்து கொடுத்துட்டேன். எல்லோருக்கும் வணக்கங்கிற டைட்டில் நான் கொடுத்துட்டேன், ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பப்ளிக்கில் இருக்கா எதில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. பப்ளிக்கில் இருந்தால் உடனே எல்லாத்துக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேரும். இல்லை அப்படின்னா இது யாருக்குமே போகாதுங்க. ப்ரைவேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு இது பப்ளிக்கில் இருக்குதா இல்லை அன்இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இது தொட்டிங்க அப்படின்னா இங்கே பப்ளிக்கில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அன்இன்ஸ்டால் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கங்க, ஓகேவா? என்னோடது பப்ளிக்கில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் நீங்கள் எதுலேயுமே கைக்காதீங்க. இந்த டூகெதர் லைவ் இருக்குல்ல, இந்த டூகெதர் லைவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி விடணும். இப்போ ஆன் ஆகிடுச்சா, இதை தொட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஷெட்யூல் ஃபார் லெட்டர்னு இருக்கா, ஷெட்யூல் ஃபார் லெட்டர், இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 செப்டம்பர் 24 12 AM இருக்கா, இதை நம்ம தொட்டுக்கணும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி தான் வீடியோ போட வரேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 29. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து ஓகேவாக இருக்குது. நம்ம இந்த லைவ் நாளைக்கு போட போகிறதில்ல, இன்றைக்கி தான் போட போகிறோம். ஸோ 29க்கு மாற்றிக்கணும், ஓகேவா? இங்கே கொடுத்த உடனே இங்கே ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்து நீங்கள் வந்து பாருங்கள் டைமிங் கேட்குது. நீங்கள் எத்தனை மணிக்கு போடுறது இந்த லைவ் அப்படிங்கிறது டைம் கேட்குது, ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11:42 PM. இப்போ இங்கே நான் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:42 11:45 வைங்க. ஏன்னா 3 நிமிஷம் முன்னாடி வைங்க, சாரி பின்னாடி வைங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும். அது கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 11:45 தான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இப்போ இங்கே 11:42 நான் 11 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 11:45 கொடுக்கலாம், ஓகேவா? இப்போ 11 கொடுத்தாச்சு, அடுத்த 45, ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போது பிஎம் தரணும், ஓகே? ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்குது, பிஎம், ஓகேவா? இதை கொடுத்தோடனே ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டோமா? இப்போ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்கே இப்போ 2 ஆப்ஷன் கேட்கும். எஸ் இட்ஸ் மோட் ஃபார் கிட் அப்படிங்கிறது. இது குழந்தைகளுக்கான லைவான்னு கேட்குது. இல்லை, நோ இட்ஸ் நாட் ஃபார் மோட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்குது. இது பெரியவங்களுக்கான வீடியோ. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை ஓகே கொடுத்துக்கணும். இதை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சா? கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா காப்பி இன்வென்ட் லிங்க்குன்னு இருக்குது, சென்ட் இன்வென்ட் லிங்க்குன்னு இருக்குது. இந்த காப்பி இன்வென்ட் லிங்க்குங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா போய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உட்கார்றது, ஓகேவா? இதை வந்து ஒரு தடவை நம்ம தொட்டோம் அப்படின்னா இங்கே லிங்க் பாருங்கள் ஓகேவாயிடும். ஒருவேளை இல்லை நான் வந்து கம்யூனிட்டியில் போடலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னா இந்த இன்வென்ட் லிங்கை தொட்டிங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலாச்சும் நீங்கள் லிங்க் அனுப்பி நீங்கள் பேசிக்கலாம்.
இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் போட போகிறேன். இதுக்கான வீடியோவும் நான் வாட்டி போடுறேன். ஓகேவா? இந்த காப்பி இன்வைட் லிங்கை கொடுத்த உடனே அடுத்தது மேலே ஏரோ மார்க் இருக்குது பாருங்க, இதை கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஏரோ மார்க்கை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி வந்துடும், காப்பி லிங்க்கு, குயிக் ஷேரு, கிரேட் போஸ்ட்டு. இந்த கிரேட் போஸ்ட்டை தொட்டுக்கணும். இதை தொட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், போஸ்ட்டு சம்திங் பப்ளிஷ்லின்னு இருக்கா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம். இதை பண்ணோன்னே பேஸ்ட்டு கேட்கும். இந்த பேஸ்ட்டு தொட்டோன்னே இங்கே லிங்க் பாருங்கள் உட்காந்துருச்சு. இந்த லிங்க் உட்காந்தோடனே அடுத்து போஸ்ட்டு கேட்கும். இந்த போஸ்ட்டு தொட்டுக்கணும். இந்த போஸ்ட்டை தொட்டோன்னே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கே வந்துடும். பார்த்திங்களா, இங்கே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அடுத்து கோ லைவ் கேட்கும். அவ்வளோதாங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து லைவ் வந்து ஆன் ஆகிடும். சரியா? இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார மொபைல்னால அவருக்கு வந்து உடனே வந்து லைவ் வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆன் ஆகிடும். ஏன்னா எனக்கு என்னோடய மொபைல் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இவரோட மொபைலுக்கு உடனே வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ கோ லைவ் கொடுக்குறோங்க. என்னோடய மொபைல் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் அதுவும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் ஓடுதா? அவ்வளோதாங்க, இப்போ லைவ் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. சரியா? யாராச்சும் உங்கள் லைவுக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜாயின்னு சொல்லிட்டு வரும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை தொட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. டூகெதர் லைவோட இவ்வளோதான் ப்ரொசீஜரு. நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணி பார்க்காம கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் தெரியும். சரியா? என்னோடய மொபைல் எப்படிங்கிறது இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு. ஒரு சில பேர்த்து இந்த கோ லைவ்னு கொடுத்தோம் அப்படின்னா ட்ரை அகன் வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி திரும்ப வந்து நம்ம யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் ரெஸ்யூம் கேட்கும். அந்த ரெஸ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. இவ்வளோ தான் டூகெதர் லைவோட ஆப்ஷன் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய்.